ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடேறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குற கேப்பில் உங்ககிட்ட இருக்க கருவாடை சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி 10 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடில் அதிக அளவு உப்பு இருந்துச்சுன்னா வெங்காயத்துக்கு மட்டும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு கம்மியாக இருக்க கருவாடுனால தாராளமாக சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. மசாலா பச்சை வாசனை போன உடனே இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். அதிக அளவு தண்ணி வேணாம். கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக கையிலேயே தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸ்லோவாக சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வற்றி எல்லாமே சுண்டி வர ஸ்டேஜில் கொத்தமல்லியை எடுத்து போட்டு அழகாக சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காரசாரமான கருவாடு தொக்கு ரெடி. பழைய சாதத்துக்கும் சரி, தயிர் சாதத்துக்கும் சரி அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.